நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 89, டேட்டு 5 ஜூன் 2026. ஹை, திஸ் இஸ் பாலமுருகன் ராமலிங்கம் ஹியர். நான் ஒரு கோடி சேலஞ்சு பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் 5 lakhs. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் யுவர் ஸ்டாக் டே சேஞ்சஸ் நம்ம ஷோ பண்ணுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,40,533. கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 2,13,800 கிட்டே இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 73,350. இன்றைக்கி டே ப்ராஃபிட் அரௌண்ட் ஒரு 600 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இதுதான் நான் டேரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் இன்றைக்கி டே ப்ராஃபிட். இப்போ நம்ம ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவில் இருக்கிற எது ஸ்டாக்ஸ்னு இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா ஏஜிஐ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இது நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 12,976. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஒரு 30 rupees கிட்ட ஏறி இருக்குது. நெக்ஸ்ட்டு லாரஸ் லேப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்மா கம்பெனி. இதுவும் நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 12,000 கிட்ட இருக்குது. இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஒரு 53 ரூபா கிட்ட ப்ளஸில் இருக்குது. அப்புறம் பெல் பார்த்தீங்கன்னா இது ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி வாங்கி அதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா ஓவராலாக ஒரு 11,170 ரூபா கிட்ட ஓவரால் ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 21.60 பைசா கிட்ட இறங்கியிருக்கு. அப்புறம் என்பிசிசி ஒரு 6,283 ரூபா ஓவரால் ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 200 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இதுவும் ஸ்மால் கேப் கம்பெனி தான். முடிஞ்ச வரைக்கும் ஸ்மால் கேப்பில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆனதுனால இப்போ பாசிட்டிவில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா என்னோடய டாட்டா பவர் பார்த்திங்கன்னா 5,561 ஓவராலாக பாசிட்டிவில் இருக்குது. இப்போ ஒரு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 48 ரூபா கிட்ட ப்ளஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப்சி பார்த்திங்கன்னா ஒரு 5,222 ஓவரால் ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 77 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் கம்பெனி தான். ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிகினராக இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்மால் கேப்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் குறிப்பாக பெரிய ஸ்டாக்ஸ் கிட்டே போகாதீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என் போர்ட்ஃபோலியோவில் மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எதுன்னு இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மைனஸில் பார்த்தீங்கன்னா ஐடிசி பார்த்தீங்கன்னா ஒரு 2,775 ரூபா கிட்ட ஓவரால் மைனஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 47.70 ரூபா கிட்ட விழுந்திருக்கு. ஐடிசி இது பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் ஒரு கொஞ்சமாக தான் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக நான் எதுவும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. அது இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் ரிலாக்ஸோ பார்த்தீங்கன்னா 1,480 கிட்ட ஓவரால் மைனஸில் இருக்குது. இன்றைக்கி ₹1.10 கிட்ட ஏறி இருக்குது. ரிலாக்ஸோ வந்து எதுக்காக நான் அது வாங்கினா, இவங்க வந்து ஸ்டார்டிங் நான் வாங்குற ரீசன் வந்து ஒரு கூப்பன் கொடுத்தாங்க. ரிலாக்ஸோவில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பார்க்ஸு அந்த மாதிரி பிராண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஷூஸ், அதை நீங்கள் வந்து எங்கள் கிட்டே வாங்கும்போது ஒரு 20% ஒரு 15% வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதுக்காக வாங்கினது. அது அப்படியே இருக்குது போர்ட்ஃபோலியோவில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஓவராலாக ஒரு 956 ரூபா கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 222-3 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. பாசிட்டிவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஐடிசி ஹோட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 807 ரூபா கிட்ட ஓவரால் மைனஸில் இருக்குது. இன்றைக்கி ஒரு 2.70 பைசா கிட்ட மைனஸில் இருக்குது. அப்புறம் வேதாந்தா அந்த ஸ்ப்ரெட்டுக்கு அப்புறம் 691 ரூபா மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 31.40 கிட்ட விழுந்துருக்கு. இதுதான் என் போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் இருக்க ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு கோடி சேலஞ்சோட பிளேலிஸ்ட் டே 1லேருந்து இன்றைக்கி டே 88 வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட்டில் என்ன டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இதுதான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் ஷோ பண்ணுற ஆப்ஸு ப்ரொமோஷன் எதுவுமே இல்லை. உங்களுக்கு என்ன கீழே இருக்க லிங்க்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணிங்க. இது நான் டேரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது 1,87,235. கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,15,894. ஓவரால் ரிட்டர்ன் மட்டுமே ஒரு 28,659 இருக்குது. டே சேஞ்சஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 733 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இது நான் எஸ்ஐபி மூலமாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நான் எஸ்ஐபியில் நான் போட்டிருப்பேன் வீடியோ உங்களுக்கு, நான் எவ்வளோ எஸ்ஐபி பண்ணிகிட்ருக்கேன்னு. அதையும் நீங்கள் பாருங்கள். நீங்களும் தொடர்ந்து இந்த எஸ்ஐபி கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 2021 மார்க்கெட்டை பற்றி தெரியாதப்போ நான் ஜஸ்ட்டு 1000 ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு தான் நான் மறுபடியும் சொல்கிறது, பிகினராக இருந்தீங்கன்னா கரெக்டான டைமுக்காக வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் எஸ்ஐபி மூலமா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ஒரு நல்ல கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அது நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் ஜஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பணம் ஏறும்போது உங்கள் அமௌண்ட்டு எதுக்கு ஏறுதுன்றதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கற்றுப்பீங்க. மினிமம் 1 இயர் இன்வெஸ்ட் பண்ணேன். நான் அதுமாதிரி விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ணது தான்.
இன்றைக்கி அரௌண்டு ஒரு 2,15,894 இருக்குது ரிட்டனோட சேர்த்து எல்லாமே. அதுக்கு மாதிரி நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது பெரிய அமௌண்ட் இல்லைனாலும் எனக்கு இது பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. நீங்களும் சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெரிய அமௌண்ட் போகும். இதில் நீங்கள் அலோகேஷன் வைஸ் பார்க்கலாம், ஈக்விட்டி, டெப்ட்டு, கமாடிட்டி எல்லாமே. மார்க்கெட் கேப் வைஸோ லார்ஜ் கேப்பில் ஒரு 60, ஸ்மால் கேப்பில் ஒரு 24, மிட் கேப்பில் ஒரு 14. செக்டர் அலோகேஷன், அப்புறம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் HDFC, ரிலையன்ஸ், ICICI இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இப்போ என்னோடய மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு டே சேஞ்சஸ் ஷோ பண்ணுற ஃபண்டில் டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா UTI Nifty 50 ஒரு 55 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 570 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஒரு 94. குவாண்ட் மல்டி அசெட் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரூபா கிட்ட ஏறி இருக்குது. இதுதான் என்னோடய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்காமல் எஜுகேஷனல் பர்பஸ் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்டை போய் கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய டைரக்ட் US ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய டைரக்ட் US ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா $463.53. கரண்ட் வேல்யூ $676.21 கிட்ட இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே ஒரு $212.68. சேஞ்சஸ் படி பார்த்தீங்கன்னா நேற்றுப்படி $7.43 கிட்ட ஏறி இருக்குது. இந்த US மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் 2 days வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மைனஸில் இருந்துட்டு இப்போ ப்ளஸில் இருக்குது. அதே மாதிரி US மார்க்கெட் பார்த்து எப்போ ஏறும் எப்போ இறங்கும் தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிஸ்க் ப்ராஃபிட் ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டாக்ஸை நீங்கள் பார்க்கலாம். பட் இது எதுவுமே எஜுகேஷனல் பர்பஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்குது அதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா என் போர்ட்ஃபோலியோவை அது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது $40,900. ஓவரால் ப்ராஃபிட்டு எல்லாமே சேர்த்து $64,700 கிட்ட இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக எடுத்திங்கன்னா $23,800 கிட்ட இருக்குது. இதுதான் என்னோடய US ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள், கமெண்ட்டில் கேளுங்கள், நான் முடிஞ்ச ஆன்சர் பண்ணுறேன். வீடியோவுக்கு உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.